ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஏன் நாங்கள் வந்து திடீர்னு கூட்டமாக இறங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். ஆமாம், பிகாஸ் தளபதியோட கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நாங்கள் பார்க்கும்போது கூட அந்த ட்ரெய்லரோட வியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 மில்லியன். என்ன சொல்றீங்க? பாரு, கூட கொசு கூட ஆமாம், நம்ம பையன் தாங்க சுற்றிட்டு இருப்பான் கண்டுக்காரி. ஓகே, நம்ம ரொம்ப பேச வேணாம். வாழ்ந்து நம்ம போயிட்டு வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்த்து நிறையா படத்தை பற்றி பேசுவோம். ஓகேவா? Let's jump into the video. Let's go, dear நண்பா and நண்பீஸ். என்ன வர்றார் வழிவிடு. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of sats. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோகா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா கொடுக்கூடாதுடா. கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடே போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் தளபதி இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். என்னடா பண்றீங்க? வயசாயிடுச்சு. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Yes, always. வேற லெவலு. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. முருகையா கில்லி 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 ரெஃபரன்ஸ். ஐயா, செப்டம்பர் 5 இன்னொரு 20 நாளில் படம் ரிலீஸ். இனிமே ஃபுல்லா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கட் பண்ணிது. அது சிஎஸ்கே தோனியா சச்சினா தெரியல. சிஎஸ்கே தோனிடா. சிஎஸ்கே தான், தோனி தான். அதாவது ட்ரெய்லர் வந்து பிச்சிருக்காங்க. லைக் என்ன எப்படி சொல்லணும்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு தமிழ் சினிமாவில். ஓகேவா? இது வந்து நிறையா ஹாலிவுட் ட்ரெய்லர் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரெயினில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது பார்த்தியா? ட்ரெயினுக்குள்ளே சண்டை நடக்குது. யங் தளபதி அந்த ட்ரெயினுக்கு வெளியில் கயிறை பிடிக்கிறாரு. ஓகே, ஓகேவா? ஸோ அந்த ட்ரெயின் வந்து வெடிக்குது. 2-3 ஷாட்டில் கவனிச்சிக்கலாம், அந்த ட்ரெயின் வந்து வெடிக்குது. அப்படி பார்த்தா அந்த ட்ரெயின் மேபி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா ஓடுற ட்ரெயினில் ஒரு விஎஃப்எக்ஸு அவ்வளோ கிளியரான ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். ஓகேவா? இந்த ட்ரெய்லர் வந்து நான் நேற்றே பார்த்துட்டேன். ஓகேவா? அதனால என்னுடைய அவ்வளோ ஹெவி ரியாக்ஷன். ஒரு சில விஷயம் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். நான் வீடியோ பண்ணுவேன்னு தெரியும், நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன், திருப்பிலாம் பார்க்கல. பார்க்கும்போது இப்போ நான் 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று வந்து அப்படியே இதாகுது. யங் தளபதி வில்ல சொன்னால் நம்ப முடியுமா? எனக்கு அதான் சஸ்பெக்ட். ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு, ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க.
ஓகேவா? தளபதி வந்து இப்படி நிப்பாரு, இந்த கை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி காட்டுவாரு. அது எங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்டேடியம்ல. ஓகேவா? யங் தளபதி கடைசியில வந்து கத்துறாரு, யூ கேன் என்னமோ ஒரு டைலாக் கத்துவாரு, இந்த வாக்கி டாக்கில கத்துறாரு. அது வந்து சத்தியமா சொல்றேன், அந்த ரூமுக்குள்ள இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்டா எனக்கு சஸ்பென்ஸ் படிச்சுட்டீங்க? இல்ல சரி கேளு, நான் சொல்றேன். அது வந்து அந்த ஸ்டேடியம் ரூம் தான் அந்த அப்படி இருக்கும், அது சிசிடிவி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யங் தளபதி சிஎஸ்கே சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேடியம்குள்ள நடந்து வராரு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு யங் தளபதி வில்லனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளவு சிம்பிளா நானே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு இதுதான் ஓகேவா, நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஆனா வெங்கட் பிரபு வந்து கண்டிப்பா ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாரு, ஓகேவா? நான் இன்னொன்னு சொல்றேன், அதுவும் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு இதாக தான் இருக்கும், ஓகேவா? யங் தளபதி ஒன்று வராருல்ல, 90s தளபதி ஒன்று காட்டுறாங்கல்ல, அந்த தளபதி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தளபதி யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வயசான விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஓகேவா? அப்படி பார்த்தா ஸ்னேகா பிரெக்னெண்டா இருந்தாங்க. மேபி அது அவரோட 2வது பையனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? இது என்ன இது பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எனக்கு 2 வாட்டி பார்த்தா எனக்கு இவ்வளவு புரிஞ்சிருச்சு. ட்ரெய்லர்ல பாக்குற வரைக்குமே மோகன் தான் வில்லன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு விஜய் மூலியமா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் ஆனா இப்போ வந்துட்டு பையன் லைக் வந்துட்டு என்னன்னா ஒரு இதுல வந்துட்டு ஒப்ஜெக்ட்ல வந்துட்டு என்னன்னா மோகனை வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காட்டிட்டு பின்னாடி இருக்கிற இந்த இதை வந்துட்டு விஜய் வந்துட்டு நார்மல் என்ன ஹீரோ ரைட். ஸோ தளபதி நான் நினைக்கிறேன் வில்லன் ரோல் வந்துட்டு இப்போ பண்ணல. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே வந்துட்டு தலைவன் இருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆமா தலைவன்டா. ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் உங்ககிட்ட நம்ம தளபதி இப்படி வரும்போது ஃபுல்லாக அந்த பேனரில் வந்துட்டு சிஎஸ்கேவோட இதுதான் இருக்கு. ஸோ வை நாட் ஸ்டேடியம்ல வேற ஃபைட் அவர் ஒன்று சொல்ல தரமா, அவனோட அந்த பூம் வந்துட்டு பெரிய இடத்துல தான் இது பண்ணுவாங்க. வை நாட் அது பெரிய கிரிக்கெட் இருக்கிற இடமா இருக்கக்கூடாது, அது வந்துட்டு நம்ம தோனி தலைமை விளையாடுற இடமா இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்துட்டு நம்ம வெங்கட் பிரபுக்கு கிரிக்கெட்னா பைத்தியம். ஸோ அதில் தான் வந்துட்டு அந்த காந்தின்ற பேர் அவர் சொல்ல தெரியுமா, இஸ் த சேட்ஸ் அப்படின்ட்டு. சேட்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா, ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். அது வந்துட்டு என்னன்னா காந்தி வந்துட்டு அந்த டெரரிசமோட அந்த எதிர்ப்பு குழுன்னு சொல்லுவாங்க. சரி, உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம படிச்சிருக்கோம் ஜி. நான் ஸ்கூலுக்கு போல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லடா டிக்கெட் 2 பேரு இவ்வளோ பெருசா ஐடென்டிட்டில கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒன்று சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் 2 சாங் தட்டி இந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு ரிலீஸ் பண்ண பிஜிஎம். ப்ரொமோஷனுக்கு அப்புறம் அவர் இந்த பிஜிஎம் இதுக்கு ட்ரெய்லருக்கு யூஸ் பண்ணிக்கிறார் இந்த பிஜிஎம். ஆனால் 2 சாங்ஸை தாண்டி இந்த பிஜிஎம் உண்மையிலே ட்ரெய்லருக்கு ஆப்டாக. ஆக்சுவலிங்க நான் சாங்ஸை பார்த்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன், டு பி ஃப்ராங்க், என்னடா அப்படி ஆச்சு, என்னோட தளபதியை பார்த்தோன்னே என்ன ஆச்சு டிஏஜிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே. ஆனால் ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை. ஓகே உண்மையிலே ஏன்னா வருத்தங்க 2 படம் தான். ஐயோ கொய்யோ நீ பேசிட்டு இருக்க. சரி அதுவும் இந்த தளபதிக்கு இந்த கார்ட்டூனிஷ் மாதிரி ஒன்று அனிமேஷன் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி அந்த இடத்துல இவனோட பிஜிஎம் பீக் செதுக்கிருக்காரு. இன்னொன்று அந்த விஷுவல் ஐ திங்க் நம்ம பிரேம்ஜி அமரன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கடைசியில் வந்து அவர் பிரேம்ஜி அமரன் வாய்ஸில் தான் அந்த ட்ரெய்லர் முடியுது, ஓகேவா? ஸோ தெரில பாப்போம் படம் எப்படி இருக்குன்னு தெரியல. இருக்கு நம்ம எஸ்கே வந்துட்டு கேரா ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த கிரிக்கெட் மேட்ச் வீட்டில் இருந்து டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆமாம் எஸ்கே நடிச்சிருக்காருன்னு சொல்லி ரூமர்லாம் வந்துடுச்சு. இன்னொன்று எந்த அளவுக்கு உண்மை கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிருந்துச்சு. ஆனால் த்ரிஷா வந்துட்டு ஏதோ ஒரு சாங் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் த்ரிஷா வந்துட்டு கேட்கும் போது வெங்கட் பிரபு வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்களா, இது எங்களுக்கே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று என்னன்னா அந்த டிஐஜிங்கிறீங்கள அந்த சாங்ல பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணனால வெங்கட் பிரபு என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம வந்து தளபதியை வந்து அப்படியே ஆப்போசிட் கான்ட்ராஸ்டாக மாற்றுறது வந்து ஏற்றுக்க முடியல போல இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஜா லைன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சதையை. அது வந்து ட்ரெய்லர் லான்ச்சில் சொன்னார், ஓகேவா?
கைஸ் படம் வந்து எப்படி வர போகுது எது வரும் இன்னும் 20 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸு. ஆனால் என்ன பிரச்சனைனா நான் ஃபர்ஸ்ட் டே போக முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா என் காடி ஆக்சிடென்ட் தான் கடையில் போட்டாச்சு. என்னது ஆக்சிடென்ட்டா என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து எப்படி கொடுத்த காசு இப்பெல்லாம் பேச சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் டே போக முடியுமான்னு தெரில. பட் வந்து கண்டிப்பாக நான் தேட்டரில் தான் போய் இந்த படத்தை நான் பார்ப்பேன். ஓகேவா? ஏன்னா தளபதி எப்படிங்க சொல்லுவோம் எல்லாத்துலயும் சொல்றோம். இப்படிதான் சொல்லியிருக்கானுங்க, அடிச்சும் கேட்பானுங்க, இப்படிதான் சொல்லுங்கன்ட்டு. ஆனா தெரியல, இது கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா தளபதி 2 படம் தான் இன்னும் இருக்குன்றாங்க. நான்லாம் இதெல்லாம் என் கனவா இருக்க கூடாதா? ஐயோ கடவுளே, இன்னும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வா அப்படின்னும் போது இன்னும் ஒரு படம் தான் இருக்கு, இன்னும் ஒரு படம் தானே இருக்கு. அது ஹெச்வின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒரு ஷோவில் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, விஜய் சார் படம் பண்ண போகிறீங்களா, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த படம் வந்து அவர் வந்து நான் பண்ணுறேன் அனௌன்ஸ் வந்திருக்கோன்னு சொல்லியிருந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அந்த படம் வந்து பொலிட்டிக்கலாக இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையில் இது பண்ணிட்டார். அப்படின்னா அவர் தான் கன்ஃபார்ம் படம் பண்ணுறாரு ஹெச்வினோத்து. ஓகே கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் சில பல வேலைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோ முடிச்சுட்டு நம்ம வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from our new lens YouTube channel. Bye.